வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆக்ஷனை நம்ம ரெகுலராக செய்கிறோம், நம்மளோட ஹேபிட்டாக அது இருக்குதுன்னா, அப்போது நாம் வேர்பை எப்படி ஃபார்ம் பண்ணுவோம். அதுவே அந்த ஆக்ஷனை அந்த வேலையை இப்போது நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, அப்போது வேர்பை எப்படி யூஸ் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். நான் டெய்லி விளையாடுறேன், இது என்னோட பழக்கம் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ ப்ளே டெய்லின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு ப்ளே அப்படிங்கிற ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுவே இப்போ நான் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஆம் பிளேயிங் நவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், என்னோட அம்மா சண்டேஸ்ல பிரியாணி செய்வாங்க, அது அவங்களோட பழக்கம் அப்படின்னு சொல்லணும்னா மை மாம் குக்ஸ். மை மாம்ங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால குக்குங்கிற வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணி மை மாம் குக்ஸ் பிரியாணி ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதுவே இப்போ என்னோட அம்மா பிரியாணி குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒர்க் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா மை மாம் இஸ் குக்கிங் பிரியாணி நவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வி டிஸ்கஸ் அஃபிஷியல் மேட்டர் ஒன்லி அட் ஆஃபீஸ். நாங்கள் அஃபிஷியல் மேட்டர்லாம் ஆஃபீஸில் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், இதுதான் எங்களோட ஹேபிட், இதுதான் எங்களோட பழக்கம் அப்படின்னு சொல்லணும்னா ஜஸ்ட் டிஸ்கஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுவே இப்போ நாங்கள் ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா we are discussing continuous formல யூஸ் பண்ணுவோம். we are discussing an important matter at present அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸு வாரத்தில் ஒரு தடவை சினிமா பார்ப்பாங்க, அது அவங்களோட பழக்கம் அப்படின்னு சொல்லணும்னா மை ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் மூவிஸ் ஒன்ஸ் இன் எ வீக் அப்படின்னு சொல்லுவோம். வாட்ச்ங்கிற வேர்ப் மட்டும் ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுவே இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் எ மூவி நவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒர்க்கு அது ரெகுலர் ஒர்க்காக இருக்கலாம், நம்ம ஹேபிட்ஸை சொல்கிறதா இருக்கலாம், நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை சொல்கிறதா இருக்கலாம். அப்போது அந்த வேர்பை நாம் எப்படி யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சொல்லுவோம், அதாவது ப்ரெசன்ட் வேர்ப் சொல்லுவோம். சிம்பிளாக வேர்ப் ஒன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி யூஸ் பண்ணுவோம். அல்லது வேர்ப் ஒன் கூட எஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். எப்போன்னா அந்த வேலையை செய்கிறவங்க தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறாங்கன்னா அந்த வி ஒன்னோட எஸ் சேர்ப்போம். சில சமயம் ஸ்பெல்லிங் மாறும், எஸ்ங்கிறது இஎஸ் ஆர் ஐஇஎஸ்னு வரலாம். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் வி ஒன் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அதுவே தேர்ட் பர்சன் சிங்குலரை தவிர மற்ற பர்சன்ஸ் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா வி ஒன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுவே அந்த ஆக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் த மொமெண்ட், அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் சொல்கிறோன்னா அப்போது நம்ம வேர்பை எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர்ங்கிற வேர்பை யூஸ் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற அந்த பர்சனுக்கு ஏற்ற வேர்பை யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறோமோ அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.